ஓம் சாய்ராம். நான் சொல்ற மாதிரி இந்த டப்பால யாரோட கண்ணுக்குன்னு தெரியாம 5 ரூபாய் மட்டும் மறைச்சு வைங்க. உங்க வீட்டில் மின்னல் வேகத்தில் பணம் சேருங்க. இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேணாம், விளக்கேற்றி வைக்க வேணாம், பரிகார பூஜை எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் பணத்தை ஈர்க்கலாங்க. பணத்தை நீங்கள் நல்லபடியாக வசியமும் செய்யலாம். அப்படி நிறைய பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் ஒரு தாந்திரிக முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நம்ம கிட்ட பணம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் நிறைய செலவெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப எளிதாக செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்க கடுகை வச்சே இந்த தாந்திரிக பரிகாரத்தை அப்படி கடகடவென பணத்தை சேர்க்க கடுகு டப்பா தாந்திரிக பரிகாரத்தை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 கிராம் கடுகு தாங்க. ஒரு சின்ன உண்டியல் அல்லது சின்ன டப்பா உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்துங்க. பிளாஸ்டிக், சில்வர் அப்படி எந்த விதமான டப்பாவும் எடுத்துக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எந்த டப்பாவாக இருந்தாலும் சரி, முதல்ல அதை கடுகை வந்து போட்டு வச்சுங்க. கடுகுக்கு உள்ளே வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நல்லா கவனிச்சுங்க. அந்த கடுகுக்குள்ள வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களில் வந்து வெறும் 5 ரூபாய் நாணயத்தை புதைத்து வையுங்கள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் இந்த 5 ரூபாவை கடுகு டப்பாக்குள்ள போடலாம். ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம். இதற்கு எந்த ஒரு தீட்டும் தடை இல்லை. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை இந்த கடுகு டப்பாக்குள்ளே புதைச்சி வைங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த டப்பாவை யாராச்சும் திறந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் புதைச்சி வச்ச நாணயம் வந்து யாரோட கண்ணுக்கும் தெரியக்கூடாது. கடுகு தான் தெரியணும். சரிங்களா? அதே போல் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க என்று மற்றவங்ககிட்ட எப்போவுமே வந்து நீங்கள் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து பலிக்காது. இந்த 2 ரகசியத்தை மட்டும் இந்த பரிகாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் எப்பவும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ரகசியம் வந்து என்னன்னா, நீங்க டப்பாவை திறந்தா உள்ள காசு இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதே போல இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்றீங்கன்னு யாருக்கும் நீங்க சொல்லவே கூடாது. வாரத்துக்கு 2 நாள், அதாவது செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளும் நீங்க வந்து 5 ரூபாய் நாணயத்தை போட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள 8 நாணயங்கள் சேர்ந்திருக்கும். அதாவது ஒரு மாசம் முடிஞ்சதும் இந்த கடுகு டப்பாக்குள்ள இருக்கும் நாணயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 8 × 5 மொத்தமா 40 ரூபாய்க்கு வந்து நாணயங்கள் சேர்ந்திருக்கும். இந்த 40 ரூபாயை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மொத்தமாக இந்த 40 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கி யாருக்காச்சும் தானம் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா 5 ரூபாயாக ஒரு 8 பேருக்கு நீங்கள் தானமாக கொடுத்து விட்டாலும் சரி. இப்படி 5 ரூபாயை நீங்கள் அந்த டப்பாவில் போட்டிருந்த 5 ரூபாயையும் நீங்கள் வந்து தானத்திற்காக பயன்படுத்தினால் உங்களுடைய வீட்டில் 5 மடங்கு அதிவேகமாக பணம் சேர தொடங்குங்க. கடுகுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து மிக அதிகமாக உள்ளது. அந்த டப்பாவில் நீங்கள் பணத்தை போட்டு வைத்தால் பணத்தை ஈர்த்து கொண்டு அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல அந்த பணத்தை நீங்கள் தானமாக செய்யும்போது அதற்கான பலனும் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்காக உங்கள் கையை வந்து சேரும். இதுதாங்க இந்த பரிகாரத்தோட சூட்சமும். நீங்கள் தானம் செய்யக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்யக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி தான் நீங்கள் காசு எடுத்து வைக்கிறீங்க. அதனால் அதே நாளில் நீங்கள் தானம் செய்யக்கூடாது. மற்ற 5 நாட்களில் நீங்கள் தானம் செய்ய வேண்டும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் பழைய கடுகை எடுத்து தண்ணீரில் கொட்டி அந்த தண்ணீரை அப்படியே செடி கொடியில் ஊற்றி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரமாக தான் இருக்கும். ஆனால் 3 மாதத்தில் உங்களோட நிதி நிலைமையில் நல்ல வித்தியாசம் தெரியும். அப்புறமேல நீங்கள் யார் சொன்னாலும் இந்த பரிகாரத்தை விடவே மாட்டீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க லைஃப் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை உங்களோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.